கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் ஓசியா 13:9. என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இந்த வார்த்தையை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு நாம பல பேர் உதவி எங்க கிடைக்கும், யார் நமக்கு உதவி செய்வாங்கன்னு இங்கேயும் அங்கேயுமா அலைகிறோம். ஒருவேளை ஏதாவது நமக்கு வேலை வேணும்னா யாரை பிடிச்சா வேலையாகும், யாரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் வேலை கிடைக்கும்னு நம்ம மக்களை தேடி போகிறோம். கல்யாண விஷயமா இருந்தால் பணம் தேவைப்பட்டா யார் நமக்கு கொடுப்பாங்கன்னு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம். படிப்பு சம்மந்தமாக இருந்தால் பணம் தேவைப்பட்டா யார் நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு மனுஷங்களோட உதவியை தான் தேடி போவோம். ஒருத்தரோட ஹெல்ப் நமக்கு தேவைதான், ஒருத்தரோட சப்போர்ட் நமக்கு வேணும்னு நினைக்கிறோம். மனுஷங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று. மனிதர்கள் நமக்கு எவ்வளவுதான் உதவி செய்ய முடியும்? அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உதவி செய்ய முடியாமல் போய்விடலாம், விலகிடலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நம்மோடே கூட இருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வெளியில் எல்லார்ட்டையும் சொல்லி காட்டலாம், நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு பெருமையாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி பண்ணிட்டு நாம் சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நம்ம கூட அவரும் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு தேவைக்காக யார்கிட்டையாவது ஹெல்ப்புன்னு கேட்டு அவங்க உங்களை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நிச்சயம் சகாயம் உண்டு என்று. இந்த சகாயம் நாம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? சங்கீதம் 121:1-2 வசனம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கணும். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். நமக்கு உதவி எங்கிருந்து வருகிறது தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தெய்வத்துடைய கரத்திலிருந்து. நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒரு தேவைக்காய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் எனக்கு சந்திக்கப்பட வேண்டும், இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயம் தர வேண்டும், இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவேளை படிக்கின்ற பிள்ளைகள் உங்கள் படிப்பின் காரியத்தில் உதவியை கேட்கலாம். எனக்கு படிப்பு வரவே இல்லையே, புரியவே இல்லையே, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு உதவியை தேடி யார்கிட்டையாவது போய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் படிக்க வைப்பார். ஐயோ, எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்களே, என் பிள்ளை சரியா படிக்கலையேன்னு நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் போகிற இடத்திற்கு உதவி செய்வார். நீங்கள் சந்திக்க போகிற மக்களிடத்தில், நீங்கள் பேசுகிற இடத்தில், உங்கள் வேலையில் அவர் உதவி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உயர்த்துவார். God bless you. Amen. Amen.